கலைஞர் அவர்கள் நாடாளுமன்ற முறையை பற்றி பேசும்போது பெரும்பான்மை என்பது உடலைப் போலவும் சிறுபான்மை என்பது கண்களைப் போலவும் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதாவது பெரும்பான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையினருடைய கண்களின் வழியாக அவர்களுடைய வழியாக பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த நடைமுறை இப்போதெல்லாம் நடப்பது இல்லை என்பதை என்னால் அறிய முடிகிறது. இந்த 6 வருடத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன். எனவே சிறுபான்மையினுடைய கருத்துக்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் என்று நான் கருதுகிறேன். இரண்டாவதாக, பேரறிஞர் அண்ணா சொன்னபோது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். இத்தனை கால இடைவெளியில் இத்தனை பல பத்தாண்டுகளில் இந்த நிலைமை மாறியிருக்க வேண்டும், ஆனால் மாறவில்லை. அதைவிட வடக்கு வாழ்கிறது தெற்கை வதைக்கிறது என்ற அளவில் நாம் இன்று நிற்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இந்த சூழ்நிலை மாற வேண்டும், அதற்கு இந்த அவை துணை நிற்க வேண்டும். இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தோடு பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா செய்திகளிலும் இந்தியா முழுமையும் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.